அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சத்திய வசனம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை அன்போடு கூட வரவேற்பதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த வாரத்திலே இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டிருந்தால், பார்த்திருந்தால், நீங்கள் சந்தோஷமான குடும்பத்தை கட்டுவது எப்படி என்ற தலைப்பிலே 3 குறிப்புகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அப்படி கேட்காதவர்களுக்காக அல்லது அந்த நிகழ்ச்சியை பார்க்காதவர்களுக்காக அந்த குறிப்புகளை நான் சொல்கின்றேன். சந்தோஷமான குடும்பத்தை கட்டுவதற்காக முதலிலே நாம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டோடைய வார்த்தை என்ற அந்த காரியத்திலே அஸ்திவாரம் போடப்பட்டதாக, ஆண்டோடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதைப் போலவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பக்தி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். விசேஷமாக குடும்பத்திலே பெற்றோரின் வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு தேவ பக்தி முக்கியம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பெற்றோர் அநேக காரியங்களை, சொத்துக்களை, அவர்களுக்கு வேண்டிய பணத்தை சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். தவறல்ல. ஆனால் முதலாவது அந்த குடும்பத்திலே தேவ பக்தி மிக மிக முக்கியம். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய மிக பெரிய சொத்து தேவ பக்தி என்பதாக பார்த்தோம். அடுத்ததாக அதை தொடர்ந்து அன்பு குடும்பத்திலே எப்படி காணப்பட வேண்டும், எப்படியாக ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். என்னென்று சொன்னால், இந்த உலகத்திலே எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். வேதம் சொல்கிறது எல்லாம் சகலமும் அழிந்து, ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது. திருமண ஆரம்பத்திலே மனைவியை பார்த்து கணவனும், கணவனை பார்த்து மனைவியும் அவர்களுடைய அழகை பார்த்து அவர்கள் ஒருவேளை ஆச்சரியப்படலாம். ஆனால் நாள் போக போக அவருடைய அழகு குறைந்து போகும். ஆனாலும் அன்பு ஒரு காலம் ஒழிந்து போகாது. அந்த அன்போடு நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். எத்தனை வயதானாலும், 40, 50, 60, 70 வயதானாலும் கூட ஒருவரில் ஒருவர் நாம் அன்பு காட்ட வேண்டும் என்பதாக கடந்த முறை பார்த்தோம். இன்றைய நாளிலே அதன் தொடர்ச்சியாக சந்தோஷமான குடும்பத்தை கட்டுவதை குறித்து இன்னும் ஒரு குறிப்பை பார்க்க இருக்கின்றோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாய் சொல்கின்றது: எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். இங்கே நாம் என்ன பார்க்கின்றோம்? மனைவியானவள் தன் புருஷனிடத்திலே பயபக்தியாய் இருக்க கடவுள் என்று சொல்லி பவுல் எழுதுகின்றார். முதலாவது, புருஷன் மனைவியை அன்பு கூற வேண்டுமா? அதே போல மனைவி புருஷனிடத்திலே பயபக்தியாய் இருக்க கடவுள். இந்த பயபக்தி என்ற அந்த சொல் கிரேக்க மொழியிலே ஃபோபியோ என்கின்ற ஒரு சொல் அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஃபோபியோ என்கிற சொல் அதை பயம் என்று மொழிபெயர்க்கலாம், பயபக்தி என்று மொழிபெயர்க்கலாம். ஆனால் மரியாதை கொடுத்தல், மதிப்பு கொடுத்தல் என்ற தலைப்பிலும் அந்த பொருளிலும் அதை மொழிபெயர்ப்பு செய்யலாம். எனவே குடும்பம் என்ற சூழ்நிலையிலே வரும் பொழுது ஒரு புதிய மொழிபெயர்ப்பு இப்படியா சொல்கின்றது: மனைவி தன் கணவனை மதித்து நடக்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதுதான் அதன் அர்த்தம். கணவனை மனைவியானவள் மதித்து நடக்க வேண்டும். எப்படியாக கணவன் மனைவியை நேசிக்கின்றானோ அதே போல மனைவியும் தன் கணவனை மதித்து நடக்க வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே மதித்து நடப்பதற்கு பதிலாக மிதித்து நடப்பதுதான் அதிகமாக காணப்படுகிறது. ஆம், மனைவியானவள் தன் கணவனை மதித்து நடக்க வேண்டும். ஏன் என்று பவுல் சொல்கின்றார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருப்பது போல, கவனிங்கள், கிறிஸ்து எப்படியாக திருச்சபைக்கு தலையாய் இருக்கிறாரோ அதே போல புருஷனும் தன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். இது என்ன தலை என்று நீங்கள் யோசிக்கலாம். தலை என்று சொல்வது இங்கே தலைவனை குறிக்கிறது. அதற்கு பொறுப்பாக இருப்பவரை குறித்து சொல்லப்படுகிறது. குடும்பத்திற்கு அல்லது மனைவிக்கு புருஷன் தலைவனாய் இருக்கிறான். தலைவன் அந்த தலைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய மனைவி. எனவே நாம் அங்கே மனைவி கணவனை மதித்து நடக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு சில குடும்பங்களை பார்த்தால் இன்றைக்கு மனைவிமார் மைசூர் மகாராணியை போல நடந்து கொள்வார்கள். கணவனுக்கு மரியாதை கொடுப்பதில்லை.
அதனாலே கணவன்மார் இன்னைக்கு முதுகெலும்பில்லாத புடலங்காய் போல் இருப்பார்கள். இது ரெண்டுமே தவறு. அங்கே குடும்பத்தின் தலைவன், வேதத்தின் அடிப்படையில் நாம் என்ன பார்க்கின்றோம், அங்கே கணவன்தான் அங்கே தலைவனாய் இருக்க வேண்டும். எனவே மனைவி அந்த மரியாதை கனத்தை தன் கணவனுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு விசேஷமாய் தன்னுடைய தகப்பனுக்கு மரியாதை கொடுக்காததுக்கு என்ன காரணம் தெரியுமா? தன்னுடைய தாய் தன் தகப்பனை மதிப்பதில்லை, அதனாலே பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பதில்லை. மறுபடியும் சொல்கின்றேன், அநேக குடும்பங்களிலே மனைவியானவள் தன் கணவனை மதிப்பதில்லை. அதை பார்க்கின்ற பிள்ளைகள் என்ன பார்க்கிறார்கள், அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுப்பதில்லை. எனவே நாங்களும் எங்களுடைய பெற்றோருக்கு, மூத்தவர்களுக்கு, வயதிலே மூத்தவர்களுக்கு, பாட்டியாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அவர்களுக்கு நாங்கள் ஏன் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று அநேக பிள்ளைகளும் அந்த மதிப்பை கொடுக்காமல் விட்டு விடுகிறார்கள். எனவே நாம் குடும்பத்திலே விசேஷமாய் கணவனும் மனைவியும் அவர்கள் சேர்ந்து ஒரு சந்தோஷமான குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் மனைவியானவள் அங்கே கணவனை மதிக்க வேண்டும். பிள்ளைகளும் அதே போல பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். ஒரு வாலிப தம்பியோடு பேசி கொண்டிருந்த பொழுது அந்த வாலிப தம்பி சொன்னான், ஐயா, என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பெற்றோரை என்னாலே மதிக்க முடியவில்லை. என்னுடைய தகப்பனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவரை மதிக்க முடியவில்லை. என்னுடைய அம்மாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எப்படி நான் மதிப்பு கொடுப்பது என்று சொல்லி என்னிடம் அவன் கேட்டான். நான் அவனுக்கு சொன்னேன், தம்பி, உன்னுடைய பெற்றோர் எப்படிப்பட்டவர்கள் என்று நீ பார்க்கக்கூடாது, ஆனால் அவர்கள் யார் என்று நீ பார்க்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், உன்னுடைய பெற்றோர் எப்படிப்பட்டவர்கள் என்பதல்ல முக்கியம், அவர்கள் யார் என்பதை நீ பார்க்க வேண்டும். வேதம் என்ன சொல்கிறது, நீ உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் உன் வாழ்நாள் நீடித்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னால் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. அதுதான் வேதம் சொல்கிறது. அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் மாத்திரம் அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்கள் குடும்பத்துக்கு வேண்டிய பொறுப்புகளை ஒழுங்காக செய்தவர்களாக இருந்தால் மாத்திரம் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்கள் தாயும் தகப்பனுமாய் இருப்பதினாலே உன் பெற்றோரை நீ கனம் பண்ண வேண்டும் என்று அவனுக்கு சொன்னேன். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு குடும்பத்திலே சந்தோஷமான ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒருவரை ஒருவர் மதிக்கின்ற அந்த காரியம் அதிகமாய் காணப்பட வேண்டும். ரெஸ்பெக்ட், இன்றைக்கு அந்த ரெஸ்பெக்ட் நீங்கள் அநேக குடும்பங்களிலே குறைந்து வருகிறது. சிறு பிள்ளைகள் அந்த குழந்தைகளாக அவர்கள் வளர்ந்து வரும் பொழுதே சில குடும்பங்கள் நான் பார்த்துருக்கிறேன், அந்த குழந்தைகள் பெரியவர்களை கை நீட்டி அடிப்பார்கள். அந்த கை நீட்டி அடிக்கும் பொழுது மற்றவர்கள் பெரியவர்கள் அதை பார்த்து சிரிப்பார்கள். ஆனால் அது சிரிக்க வேண்டிய ஒரு காரியம் அல்ல. சிறு வயதிலேயே அந்த குழந்தைகளுக்கு மூத்தவர்களை, வயதிலே மூத்தவர்களை, பாட்டியாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், வயதிலே மூத்தவர்களுக்கு எப்படி கனம் கொடுக்க வேண்டும் என்று அந்த சிறு வயதிலேயே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே சந்தோஷமான குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் பார்க்கிற இன்னும் ஒரு காரியம், அந்த குடும்பத்திலே மரியாதை, ரெஸ்பெக்ட் இருக்க வேண்டும். இன்னும் ஒரு காரியம், அந்த குடும்பத்திலே கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியமானது. குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. எபேசியர் நிருபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சுமார் 10 முறை இந்த கீழ்ப்படிதல் 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 என்று சொல்லப்படுகிறது. இந்த காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது சற்று நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் கடவுளுக்கு திருச்சபை எப்படி கீழ்ப்பட்டிருக்க வேண்டும், அல்லது இந்த விசுவாசிகள் கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சில வசனங்கள் சொல்கின்றன. இன்னும் சில வசனங்கள் ஒரு கணவனுக்கு மனைவி எப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. இன்னும் சில வசனங்கள் பெற்றோருக்கு பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் கடைசியாக வேலைக்காரர்கள் தங்கள் எஜமான்களுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைய நாளில் குறிப்பாக குடும்பம் என்ற அடிப்படையிலே மனைவியர், விசேஷமாய் பிள்ளைகள் தங்கள் மூத்தவர்களுக்கு, வயதிலே மூத்தவர்களுக்கு, மனைவி தன் கணவனுக்கும், பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியே சொல்கின்றது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எவ்வளவு அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு, அதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். இன்றைக்கு சில மனைவியர் தாங்கள் வேலை செய்யும் இடங்களிலே, சில வேலை செய்கிற மனைவிமார் இருந்தால் தங்கள் வேலை செய்கிற இடங்களில் இருக்கிற மற்ற புருஷன்மாருக்கு கீழ்ப்படிவார்கள், மற்றவர்களின் புருஷன்மாருக்கு கீழ்ப்படிவார்கள், அல்லது தங்களுடைய சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கோ அல்லது மற்ற புருஷன்மாருக்கு, அங்கே இருக்கிற மற்ற ஆண்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, நீங்கள் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். உங்களை தாலி கட்டிய உங்களுடைய சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதுதான் வேதம் போதிக்கிறது. அருமையானவர்களே,
உண்மையிலே ஒரு மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவள் கணவனுக்கு கீழ்ப்படுகிறாள் என்பதை விட அவள் வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாள், கர்த்தருக்கு அவள் கீழ்ப்படுகிறாள் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. எனவே ஒரு மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாள். அதே போல பிள்ளைகளுக்கு குறித்து சொல்லப்படுகிறது. எபேசியர் 6:1 இப்படியே சொல்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் சிறு வயதிலேயே பெற்றோருக்கு அந்த கீழ்ப்படியாத ஒரு நிலையை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் சிறு வயதிலேயே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதை கற்றுக் கொடுப்பதற்கு மிக சிறந்த வழி என்ன தெரியுமா? மனைவியானவள் தன் கணவனுக்கு கீழ்ப்படிவதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படிவதை பிள்ளைகள் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் என்ன கற்றுக்கொள்வார்கள்? நானும் என்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வார்கள். ஆனால் அந்த குடும்பத்திலே மனைவி எதற்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுகின்றவளாக, எதற்கெடுத்தாலும் கேள்வி கேட்கின்றவளாக, எதற்கெடுத்தாலும் கணவனை மதிக்காமல் நடக்கிறவளாக இருந்தால் என்ன நடக்கும்? பிள்ளைகளும் நான் என்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய தேவையில்லை என்பதாக அவருடைய மனம் மாறிவிடும். அதனால்தான் சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிய நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கீழ்ப்படிதல் என்பது ஒரு பயிற்சி, அது இலகுவிலே வராது. பாருங்கள், சில இடங்களிலே மிக பயங்கரமான மிருகங்களை கூட அவர்கள் அடக்கி பயிற்சி கொடுத்து அந்த மிருகங்களை கீழ்ப்படிய வைக்கிறார்கள். ஒருவன் ஒரு வளையத்தை காட்டும் பொழுது ஒரு சிங்கமோ புலியோ கூட அந்த வளையத்துக்கூடாக அது கீழ்ப்படிந்து பாய்கிறது. காரணம் என்ன? அந்த மிருகத்துக்கு கொடுக்கப்படுகிற பயிற்சி. அதே விதமான பயிற்சி குழந்தை பருவத்திலேயே குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். என்ன பயிற்சி? கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அநேக நேரங்களிலே சிறு பிள்ளைகள் அடம் பிடிக்க ஆரம்பிப்பார்கள். கேட்டதெல்லாம் தங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிப்பார்கள். இதை பிள்ளைகளுக்கு நன்றாகவே தெரியும். நான் அழுதால் பெற்றோர் வந்து என்னை தூக்குவார்கள், நான் அழுதால் எனக்கு கேட்டது கிடைக்கும். இந்த மனநிலை பிள்ளைகளுடைய உள்ளத்திலே வந்துவிடும் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள்? எல்லாவற்றையும் அழுது அடம் பிடித்து கேட்க ஆரம்பிப்பார்கள். பெற்றோரும் அதை கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கேட்கிற எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அவர்களுக்கு தேவையான நன்மையான காரியங்களை மட்டுமே இன்றைக்கு பெற்றோர் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு சில வேளைகளிலே பிள்ளைகள் அழுகிறார்கள் என்று சொல்லி பெற்றோர் அநேகர் தங்களுடைய மொபைல் ஃபோனை கையிலே கொடுத்து விடுவார்கள். அதை கொடுத்து விட்டால் பிள்ளைகளை அமைதிப்படுத்த விடலாம் என்று சொல்லி. உண்மைதான், ஒருவேளை அந்த மொபைல் ஃபோனை கொடுத்து விட்டால் பிள்ளைகள் அமைதியாகி விடுவார்கள். ஆனால் ஒரு காரியம் தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் தெரியும். நான் அடம் பிடித்தால் என்னுடைய பெற்றோர் எதை வேண்டுமானாலும் தருவார்கள் என்று அதை கற்றுக்கொள்வார்கள். அது ஒரு தவறான ஒரு காரியம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம், நீ என்ன அழுதாலும் பரவாயில்லை, நீ முதலிலே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இல்லை, ஆம் என்று சொன்னால் மாத்திரமே ஆம் என்று அந்த பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலை சிறு வயதிலேயே கற்றுக் கொடுக்க வேண்டும். என்றால் நீதிமொழிகள் இப்படியாய் சொல்கின்றது, 13:24, நீதிமொழிகள் 13:24, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கின்றான். பாருங்கள், பிள்ளைகளை நாம் தண்டிப்பது தவறான காரியம் அல்ல. அவர்கள் செய்த தவறுக்கேற்ற தண்டனையை நாம் கொடுக்க வேண்டும். பாருங்கள், எப்பொழுதும் தவறுக்கும் பிழைக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு பிள்ளை கைதவறி ஒரு பாத்திரத்தை கீழே போட்டு விட்டால், ஒரு பாட்டிலை கீழே போட்டு அது உடைந்து விட்டால் அது தவறு அல்ல, அது பாவம் அல்ல, அது கை தவறுதலாக நடக்கிற காரியம். அதற்கு தண்டனை கொடுக்க, அதற்கு அந்த குழந்தைக்கு சரியான பயிற்சி கொடுக்க வேண்டும். ஆனால் வேண்டுமென்றே பொய் சொல்லும் பொழுது, மற்றவர்கள் மீது கை நீட்டும் பொழுது, மற்றவர்களை அவர்கள் எதிர்த்து பேசும் பொழுது அது தவறு, பாவம் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே சிறு வயதிலேயே அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற தண்டனையை கொடுத்து அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நீதிமொழிகள் சொல்கிறது. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், ஆனால் தன் மகன் மேல் அன்பாய் இருக்கிறவன் அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கிறான். இன்றைக்கு சில குடும்பங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் தண்டிக்கும் பொழுது, வேலை முடிந்து வந்ததும் ஒரு மனைவி சொல்வாள், பாருங்கள் உங்களுடைய பிள்ளை இந்த தவறுகளை செய்தான் என்று சொன்ன உடனே கணவன் என்ன செய்வான்? ஒரு மரக்கட்டையோ அல்லது தன்னுடைய பெல்ட்டையோ எடுத்து அந்த பிள்ளையை அடி அடி என்று அடிப்பான். அது அல்ல தண்டனை. அந்த பிள்ளைகளுக்கு நிதானமாய் சரியான விதத்திலே அவர்களை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்த வேண்டும் என்ற அந்த சூழ்நிலையின் அடிப்படையிலே கொடுப்பதுதான் சரியான தண்டனை. வயதுக்கேற்ற தண்டனை கொடுக்க வேண்டும்.
அவர்களுக்கு 5 வயதாக இருக்கும் போது 5 வயதுக்கு ஏற்ற ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும். 10 வயதாக இருக்கும் பொழுது 10 வயதுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்க வேண்டும். அவர்கள் வளர்ந்து இளமை பருவத்துக்களை வரும்பொழுது அந்த வயதுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது கொடுக்கிற தண்டனையிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நீங்கள் ஒரு வயது முதிர்ந்த ஒரு மகனுக்கு நீங்கள் அடித்து பாருங்கள், அது அவர்களுக்கு வலிக்காது. அவர்கள் சிரித்து விட்டு போவார்கள். போகும்போது சொல்லி போவார்கள் தங்களுடைய தாயிடம், அப்பாவை கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள், ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில கிராஸ் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அந்த தாயிடம் சொல்லிவிட்டு போவான். இது ஏன் சொல்கின்றேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சரியான விதத்திலே கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒருவர் சொன்னார், 5இல் வளையாதது 50இல் வளையுமா. எனவே 5இலே அது வளையக்கூடிய பருவத்திலே அதற்கு கீழ்ப்படுதலை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நாம் வேதத்திலே பார்க்கின்ற காரியம், ஒரு சந்தோஷமான குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் மன்னிப்பு மிக மிக முக்கியமான காரியம். எபேசியர் 4:32 இப்படியே சொல்கின்றது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்கள், யாருமே 100க்கு 100 விதமாக பூரணமானவர்கள் அல்ல. எல்லோருக்கும் குறைகள் உண்டு. எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், யாரும் தவறு செய்யக்கூடியவர்கள். அப்படி தவறு செய்யும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமா, ஒருவரிடம் ஒருவர் நாங்கள் மன்னிப்பு கேட்கவும் மன்னிக்கவும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்கின்றது. நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் நமக்கு சொல்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒருவரை ஒருவர் எப்பொழுதும் முழுமையாய் நாம் மன்னிக்க வேண்டும். சிலர் தங்களுடைய கடந்த காலம் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்புள்ள காரியங்கள் எல்லாம் தங்களுடைய மனதிலே வைத்திருப்பார்கள். அது தவறு. நாம் ஒருவரை மன்னிப்போம் என்று சொன்னால் முழுவதுமாய் அவரை மன்னித்து நாங்கள் மறக்க வேண்டும். சில குடும்பங்களிலே மாதக்கணக்காக நாள் கணக்காக பெற்றோர் பிள்ளைகள் பேசிக்கொள்வதில்லை, கணவன் மனைவி பேசிக்கொள்வதில்லை. ஆனால் திருச்சபைக்கும் அவர்கள் வருவார்கள், விசுவாசிகள் என்றும் தங்களை அழைத்துக் கொள்வார்கள். இது தவறு பிரியமானவர்களே. நாம் ஒருவரை ஒருவர் நாம் மன்னிக்க வேண்டும். சில குடும்பங்களிலே பிள்ளைகள் ஏதோ ஒரு போர்டிங் ஹவுஸிலே வாழ்வது போல் தான் வருவார்கள். நேரத்துக்கு வருவார்கள், சாப்பிடுவார்கள், படுப்பார்கள், காலையில் எழுந்து அவர்கள் வெளியே போய்விடுவார்கள். காரணம், ஒருவரை ஒருவர் மன்னிக்காத சூழ்நிலை. பாருங்கள், ஒரு மனிதன் நடந்து போகும் பொழுது அவனுடைய காலிலேயே ஒரு முள் குத்தி விட்டால் அவன் என்ன செய்வான்? அடுத்த நாள் எடுக்கலாம், அடுத்த வாரம் எடுக்கலாம், அடுத்த மாதம் எடுக்கலாம் என்று விட்டு விடுவானா? இல்லை. அவன் முள் குத்தியவுடனே அவன் நிற்கின்ற இடத்திலே அவன் தன் காலை உயர்த்தி அந்த முள்ளை எடுத்து விட்டு தான் போவான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படித்தான். ஒரு தவறு நடந்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், உடனடியாக அதற்கு மன்னிப்பு கேட்கப்பட வேண்டும், உடனடியாக நாங்கள் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக வேண்டும். கடைசியாக வேதத்தில் நாங்கள் பார்க்கின்ற காரியம், குடும்ப ஜெபம் மிக மிக முக்கியம். குடும்ப ஜெபம் மிக மிக முக்கியம். அப்போஸ்தலர் 10:1-2 இப்படியே சொல்கின்றது, அவன் தேவ பக்தி உள்ளவனும். எவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான்? கொர்நேலியு என்ற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த கொர்நேலியை குறித்து அப்போஸ்தலர் 10 நாம் பார்க்கலாம். 2 இப்படியே சொல்கின்றது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்கள், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். அப்படி என்று சொன்னால் அப்படி குடும்பத்தில் நிச்சயமாக ஒரு குடும்ப ஜெபம் இருந்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பங்களிலே குடும்ப ஜெபம் உண்டா? அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைய நாளிலே அந்த குடும்ப ஜெபத்தை ஆரம்பியுங்கள். இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றால் குடும்ப ஜெபம் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து நம்முடைய பாரங்கள், நம்முடைய துக்கங்களை, நம்முடைய துன்பங்களை, ஒருவரோடு ஒருவர் இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் சரி செய்து கொள்கின்ற இடம்தான் இந்த குடும்ப ஜெபமாக இருக்கிறது. அதனால்தான் சத்தியவசனில் ஒரு அருமையான பாடல் உண்டு, கூரையில்லா வீட்டில் வாழ முடிவதில்லையே, குடும்ப ஜெபம் இல்லை என்றால் வாழ்வில் விடிவு இல்லையே, ஒன்று கூடி ஜெபிக்கும் குடும்பம் ஒன்றாயிருக்குமே. எத்தனை அருமையான வார்த்தைகள்! ஒன்று கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் எப்பொழுதும் ஒன்றாயிருக்கும். எனவே இந்த நாளிலும் நாங்கள் பார்த்த இந்த காரியங்கள் சந்தோஷமான குடும்பத்தை கட்டுவதற்கு வேத வசனம் முக்கியம் என்று நாங்கள் பார்த்தோம். தேவ பக்தி குடும்பத்திலே காணப்பட வேண்டும். நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும், ஒருவரை ஒருவர் நாங்கள் மன்னிக்க வேண்டும். அதே போல குடும்ப ஜெபம் மிக மிக முக்கியமானது. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? கிருபையுள்ள எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளிலும் உடைய வார்த்தையின் மூலம் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த அருமையான சத்தியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் நாங்கள் இன்னும் ஒருவரை ஒருவர் நாங்கள் மதிக்காமல் மன்னிக்காமல் இருப்போம் என்று சொன்னால், கசப்பு இருக்கும் என்று சொன்னால், பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால் அதை சரி செய்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும்.
அதே போல் எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் குடும்ப ஜெபத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க, ஒருவருக்கொருவர் நாங்கள் கீழ்ப்படிந்திருக்க, இன்றைய நாளில் நாங்கள் கேட்டபடி ஆண்டவரே இன்றைய நாளிலே எங்களுடைய குடும்ப ஜெபத்தை நாங்கள் சரி செய்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இதை கேட்கின்ற பார்க்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் கேட்கிறோம். ஆமேன்.